உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜே. ஜெயலலிதா அவர்கள் நடுநிலையுடன் செங்கோல் செலுத்தும் சக்கரவர்த்தி, நாவன்மையில் ஒப்பாரும் மிக்காருமில்லா முதல்வர், நிறைகுணம் பொதிந்த நீதி நெறியாளர், நீங்காது இதயங்களில் நிறைந்திருக்கும் மாசிலா முழுமதி, நுண்மான் நுழைப்புலம் மிக்க கூர்மதி, நூலோர் வியக்கும் நூலறிவு, நெறிமுறை தவறா நேர்மை, நேர்த்திமிகு ஆளுமை, நைச்சியம் கண்டறியும் நிதானம், நொடிகளை விஞ்சி செயலாற்றும் வேகம், நோக்கத்தை நிறைவேற்றும் மனத்திட்பம், பவித்திரமான அன்புடை உள்ளம், பாண்டித்தியமிக்க பன்மொழி புலமை, பிரதிபலன் எதிர்பாரா சேவை செம்மல், பீடுநடை பயிலும் புரட்சி தலைவி, புதிய சாதனைகள் படைக்கும் பிரம்ம அம்சம், பூக்களின் மென்மையை விஞ்சும் மனம், பெரும் தடைகளை தாண்டிய காட்டாறு, பேராற்றல் மிக்க புரட்சி கனல், பைந்தமிழ் தாயின் தவ புதல்வி, பொற்றாமரை திருமகளின் பரிமாணம், போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தலைவி, மகாத்மியம் நிறைந்த மகோன்னதம், மாயாவாதம் அறிந்த மாமேதை, மின்னலும் தோற்கும் சக்தி வடிவம், மீனவர் துயர் துடைக்கும் மாதரசி, முக்காலும் உணர்ந்த தவமுனி, மூத்தோர் முதியோர் போற்றும் அறிஞர், மெய்வழி ஒழுகும் மெய்ஞானி, மேன்மை பொருந்திய மேதைமை, மையமாய் விளங்கும் மகிமை, மொழியியலின் மூலம் கற்ற வித்தகர், மோன நிலையறிந்த மாதவசி, யக்ஞம் வளர்க்கும் பக்த சிரேஷ்டர், யாதும் அறிந்த பொன்மன தலைவி, யுகம் போற்றும் சாதனை சிகரம், யூகங்கள் தகர்த்து வெற்றி சமைக்கும் சமர்த்தர், யோகியாய் வாழும் எளிமை, வலாசகம் விஞ்சும் குரல் வளம், வாய்மையே உருவாக பரிமளிக்கும் பிரம்மம், விஞ்ஞான வித்தாரங்களை அறிந்த விவேகி, வீரக்கொடி நாட்டிய கொற்றவை, வெஞ்சமனும் நடுங்கும் வல்லரசி, வேத சாரங்களை அறிந்த வேதா, வைகுந்த நாதனை வணங்கும் பக்த சிரேஷ்டர் என அத்தனையின் மொத்தமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுமக்களின் குறைகளை விரைவில் களைந்திட 24 மணி நேரமும் செயல்படும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 மூலம் தொடர்பு கொள்ளும் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள அம்மா அழைப்பு மையத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் எங்கிருந்தும் எப்போதும் தொடர்பு கொள்ளும் வகையில் அதிநவீன தகவல் தொழில்நுட்ப வசதிகளுடன் அம்மா அழைப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அம்மா அழைப்பு மையம் குறித்த கூடுதல் தகவல்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க முன்மாதிரி மக்கள் நல அரசாக விளங்குவது உட்பட பல்வேறு தகவல்களை சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் கூடுதல் விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுமக்களின் குறைகளை விரைவில் களைந்திட 24 மணி நேரமும் செயல்படும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 மூலம் தொடர்பு கொள்ளும் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள அம்மா அழைப்பு மையத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் எங்கிருந்தும் எப்போதும் தொடர்பு கொள்ளும் வகையில் அதிநவீன தகவல் தொழில்நுட்ப வசதிகளுடன் அம்மா அழைப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் கூடுதல் விவரங்களை இப்பொழுது விரிவாக காணலாம். ஏழை எளிய மக்களும் சாமானியர்களும் அரசிற்கு தங்கள் குறைகளை தெரிவித்து உரிய தீர்வு பெறும் நோக்கத்துடன் முதலமைச்சரின் தனிப்பிரிவு இயங்கி வருகிறது. இப்பிரிவின் மூலம் நேரடியாகவும் அஞ்சல் வழியாகவும் முதலமைச்சரின் தனிப்பிரிவின் வலைதளம் மூலமாகவும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் அந்தந்த துறைகளுக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மனுதாரருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களின் குறைகளை விரைந்து பெற்று அதனை களைந்திடும் நோக்கில் கணினி வழி தொலைபேசி அழைப்பு ஒருங்கிணைத்தல், குரல் பதிவு மற்றும் பிரித்தறிதல் போன்ற புதிய தகவல் தொழில்நுட்ப வசதிகளுடன் வாரத்தின் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 மூலம் எங்கிருந்தும் எப்போதும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் அம்மா அழைப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நாளொன்றுக்கு 15,000 அழைப்புகளை ஏற்கும் வகையில் 138 அழைப்பு ஏற்பாளர்களுடன் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவைக்கேற்ப அழைப்பு ஏற்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். முதலமைச்சர் செல்வி ஜே. ஜெயலலிதா 19/1/2016 அன்று தொடங்கி வைத்த இந்த மையத்தின் மூலம் பொதுமக்களிடமிருந்து அழைப்பு பெறப்பட்டு அழைப்பவர் விவரம், குறைகள் ஆகியவை கணினியில் பதியப்பட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிக்கு மின்னஞ்சல், தொலைபேசி மற்றும் குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி எந்த துறையின் எந்த அதிகாரிக்கு
அவரது குறைகள் குறித்த விவரம் அனுப்பப்பட்டுள்ளது என்ற விவரம் அழைத்தவருக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படுகிறது. மேலும் அவரது குறை குறித்து சம்பந்தப்பட்ட துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த விவரமும் குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ள அம்மா அழைப்பு மையத்தின் மூலம் எவ்வித சிரமமும் செலவும் இன்றி தங்கள் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காண வழிவகை ஏற்பட்டுள்ளமைக்காக பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். அம்மா அவர்கள் துவங்கி வைத்த அம்மா அழைப்பு மையத்தின் மூலமாக எங்களது குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து வைக்கிறார். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுவரையில் மக்கள் தங்களது கோரிக்கைகளையும் குறைகளையும் சொல்கிறதுக்கு சிஎம் செல் தனிப்பிரிவில் மனு அளித்து நேரடியாக சென்று மனு அளித்திருப்பாங்க. இப்போ அம்மா ஃப்ரீ கால் சென்டர் தொடங்கி அது மூலமாக நம்ம இருந்த இடத்துல செலவில்லாமல் நம்ம கால் பண்ணி நம்மளுக்கு கோரிக்கைகளையும் தெரிவிக்கிறது மூலமாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வருகிறது. அம்மா ஏற்படுத்திய இந்த அழைப்பு மையத்துக்கு மிகுந்த வரவேற்பு மக்களிடையே இருக்கிறது. இது ஏற்படுத்திய அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அரசு பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க முன்மாதிரி மக்கள் நல அரசாக உருப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள சாராம்சங்கள் குறித்து இப்பொழுது விரிவாக காணலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆற்றல் மிகு சீரிய தலைமையின் கீழ் 2011ஆம் ஆண்டு மே திங்களில் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மக்கள் நலம் பேணுவதையே அரசு கொள்கைகளின் அடித்தளமாக கொண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் எண்ணற்ற பல சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றின் பலனாக அனைவருக்கும் பயனளிக்கும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் நலத்திட்டங்களை திட்டமிட்டு செயலாக்குவதில் முன்னோடி மாநிலமாகவும் பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க முன்மாதிரி மக்கள் நல அரசாகவும் தமிழக அரசு உருப்பெற்றுள்ளது என்பதை பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பெரும் வெற்றியை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இம்மாபெரும் வெற்றி அறிவு கூர்மையும் மதிநுட்பமும் வாய்ந்த அவரது தலைமையின் மீது தமிழக மக்கள் வைத்துள்ள அளப்பரிய நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டியுள்ளது. சமுதாய சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் பல்வேறு சமூக நலத் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பெருமளவிலான நிதியை பயன்படுத்தி வருகிறது. கல்வி, சுகாதாரம், வறுமை ஒழிப்பு ஆகியவற்றுடன் சமூக பாதுகாப்பு திட்டங்களிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் உயர் செலவினங்கள் மூலம் நமது நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் உயர் அளவை நமது மாநிலம் எட்டியுள்ளது. வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் எதிர்கொள்ளும் இரு முக்கிய சவால்களான வறுமையும் வேலைவாய்ப்பின்மையும் முழுமையாக அகற்றிட இந்த அரசு திட்டமிட்ட முறையில் செயல்பட்டு வருகிறது. நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள் வாயிலாகவும் திட்டங்களை ஒருங்கிணைத்தும் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் காணப்படும் வறுமையை குறைக்க சிறப்பான நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்பின்மையை குறைக்கவும் மனிதவள ஆதாயத்தை முழுமையாக பயன்படுத்தவும் திறன் பெறாத இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கவும் படித்த இளைஞர்களின் திறனை மேம்படுத்தவும் தேவையான பல்வேறு செயல் திட்டங்களுக்கு மாநில திறன் மேம்பாட்டு இயக்கம் அனுமதியளித்து நிதியை வழங்கி வருகிறது. மேற்கண்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டங்கள் மாநில திட்டங்களோடு நிதி ஆதாரங்கள் மற்றும் திட்டமிடல் ஆகிய இரண்டு வழிவகைகளிலும் திறம்பட ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வடகிழக்கு பருவமழை காலத்தின் போது கடந்த 100 ஆண்டு காலத்தில் பெய்திராத அளவிற்கு ஒரே நாளில் கொட்டி தீர்த்த மழையுடன் குறுகிய காலகட்டத்தில் 4 முறை பெய்த தொடர் கனமழையினால் மிக கடுமையான பெருவெள்ளம் ஏற்பட்டு சென்னையின் பெரும் பகுதிகளும் கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளும் வெள்ளத்தால் மூழ்கின. பயிர்கள், கால்நடைகள், பொது கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு பெரும் சேதத்தை இது விளைவித்ததோடு மனித உயிரிழப்புகளையும் இந்த வெள்ளம் ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் திறமையான தலைமையின் கீழ் இந்த அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முன்னேற்பாடுகளும் உயிரிழப்புகளை குறைக்க வழிவகுத்த போதிலும் இந்த பெரும் வெள்ளம் கடுமையான வெள்ள பாதிப்பின் சுவடுகளை ஏற்படுத்தி சென்றுள்ளது.
முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கனமழையினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கையில் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டதன் விவரங்களையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்த தகவல்களையும் விரிவாக காணலாம். மாநில அரசு துரிதமாக செயல்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை கொண்ட ஒருங்கிணைப்பு குழுக்களை அனுப்பி வைத்தது. இத்துடன் மத்திய அரசு அமைப்புகளுடன் இணைந்து போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டு வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மாநில அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 7244 நிவாரண முகாம்களை திறந்து 23,51,000 நபர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வழங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 1,36,00,000 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட பயணிகளுக்கு 4 நாட்கள் இலவச பேருந்து பயணம் அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 1,54,00,000 பயணிகள் பெரும் பயன் பெற்றனர். தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கொடையாளர்களின் உதவிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு நிவாரணப் பொருட்களை அளிப்பதற்கான பணிகள் செவ்வனே மேற்கொள்ளப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் 36,840 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் சென்னை மாநகரத்தில் வெள்ளத்திற்கு பின் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்துவதற்கான மாபெரும் துப்புரவு பணியும் மேற்கொள்ளப்பட்டது. இத்தகைய பெரும் பேரிடர் ஏற்பட்ட போதிலும் மாநில சுகாதாரத்துறையின் திறமையான நடவடிக்கைகளால் தொற்றுநோய் பரவ விடாமல் தடுத்தது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் திறம்பட செயலாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக மொத்த மாநில நிர்வாகமும் இரவு பகலாக உழைத்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மதிநுட்பம் மிக்க தலைமையின் கீழ் செயல்படும் இந்த அரசு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மிக குறுகிய காலத்திற்குள் மீண்டும் இயல்பு நிலையை கொண்டு வந்தது. வெள்ளத்தின் போது சேதமான பட்டா, கல்விச் சான்றிதழ்கள், குடும்ப அட்டைகள், எரிவாயு இணைப்பு அட்டைகள், ஆதார் அடையாள அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டைகள், வங்கிக் கணக்கு புத்தகங்கள், விற்பனை பத்திரங்கள் போன்ற ஆவணங்களின் நகல்களை வழங்குவதற்கான சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட்டன. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் கூடுதல் சீருடை தொகுப்புகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த பெரு வெள்ளத்திற்கு பிறகு மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பச் செய்ய மாநில அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு ஆளுநர் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஒற்றுமை உணர்வு, மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவத்தோடு தாமாகவே முன்வந்து உதவி செய்த எண்ணற்ற பொதுமக்களுக்கும், குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கும் ஆளுநர் பாராட்டுகளை பதிவு செய்துள்ளார். பெருமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களுடன் 8,481 கோடி ரூபாய் நிதியுதவி கோரி நவம்பர் திங்கள் 23ஆம் நாள் முதற்கட்டமாக இந்த அரசால் மத்திய அரசுக்கு கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது. வெள்ள பாதிப்பை அளவிட மத்திய அரசால் மத்திய குழு உடனடியாக அனுப்பப்பட்டது. இதன் பின்னர் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் பெய்த பெரும் மழையால் கூடுதல் சேதம் ஏற்பட்டது. இதனை பிரதமர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2015 டிசம்பர் திங்கள் 3ஆம் நாளன்று 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்கியது. இந்த வெள்ள பாதிப்பை மிக கடுமையான இயற்கை சீற்றமாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளையும் மறுசீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்வதற்கு தேவையான 17,432 கோடி ரூபாய் நிதியுதவி கோரி கூடுதல் கோரிக்கை மனுவும் மத்திய அரசிடம் அளிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரண உதவியை வங்கிகள் மூலமாக நேரடியாக வழங்கியது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அரசின் பாராட்டத்தக்க சாதனையாகும். தமிழகம் உயர் வளர்ச்சியை எட்டச் செய்வதற்காக தொலைநோக்கு திட்டம் 2023 என்ற உயர் இலக்கை கொண்ட லட்சிய திட்டத்தை வடிவமைத்து செயலாக்கியது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அரசின் பாராட்டத்தக்க சாதனைகளுள் ஒன்றாகும். ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள இந்த சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு கூடுதல் தகவல்களை காணலாம். பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்கும் வகையில் நிவாரண தொகுப்பை மாநில அரசு அறிவித்து செயல்படுத்தியுள்ளது. சாலைகள், பாலங்கள், சிறு பாலங்கள், பாசன கட்டமைப்புகள், கட்டடங்கள் போன்ற பாதிக்கப்பட்ட பொது கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக சரி செய்வதற்காக 595 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
குடிசைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் பகுதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அக்குடிசைகளில் வசித்த குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் நிவாரணமாக தமிழக அரசு வழங்கியுள்ளது. மேலும் வீடுகளில் வெள்ளம் புகுந்து உடைகள், பாத்திரங்கள் போன்ற தனிப்பட்ட உடைமைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. குடிசைகளில் வாழும் குடும்பங்களுக்கு குடிசைகள் பாதிக்கப்பட்டு வெள்ளமும் புகுந்திருந்தால் மொத்தமாக 10,000 ரூபாயை நிதியுதவியாக தமிழக அரசு வழங்கியுள்ளது. இந்த நிவாரண உதவி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாக சேரும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்குகளிலேயே வழங்கியது அரசின் பாராட்டத்தக்க சாதனையாகும். குடிசைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்ததால் பாதிக்கப்பட்ட 5 லட்சம் குடும்பங்களுக்கு 273 கோடியே 10 லட்சம் ரூபாயும், வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட 25 லட்சம் குடும்பங்களுக்கு 1274 கோடி ரூபாயும் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பயிர் இழப்பினால் பாதிக்கப்பட்ட 4,81,975 விவசாயிகளுக்கு 3.82 லட்சம் ஹெக்டேர் பரப்பிற்கு 451 கோடியே 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமாக இதுவரை வெள்ள நிவாரணத்திற்காக மாநில அரசு 2,640 கோடி ரூபாய் நிதியை விடுவித்துள்ளது. மாநிலத்தை வெள்ளம் பாதித்த மாநிலமாக அறிவித்திருப்பதால் பயிர்க்கடன்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை கடன்கள் உள்ளிட்ட இதர கடன் வசூலையும் ஒத்திவைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட கால வரையறைக்குள் திட்டமிட்ட வகையில் நமது மாநிலம் உயர் வளர்ச்சியை எட்டச் செய்வதற்காக தொலைநோக்கு திட்டம் 2023 என்ற உயர் இலக்கை கொண்ட இலட்சிய திட்டத்தை வடிவமைத்து செயலாக்கியது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அரசின் பாராட்டத்தக்க சாதனைகளுள் ஒன்றாகும். இத்திட்டத்தின்படி தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் போன்ற செயலாக்க அமைப்புகளும், அரசுத்துறை தனியார் பங்களிப்பு சட்ட விதிகள் போன்ற சட்டப்பூர்வ வரைமுறைகளும், தமிழ்நாடு கட்டமைப்பு நிதியம், தமிழ்நாடு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியம் மற்றும் செயற்திட்ட தயாரிப்பு நிதியம் போன்ற நிதி ஆதார அமைப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கண்டறியப்பட்ட 217 திட்டங்களில் 84 திட்டங்களின் செயலாக்கம் வேகமாக நடைபெற்று வருகிறது. பிற திட்டங்கள் பல்வேறு நிலையில் செயல்வடிவம் பெற்று வருகின்றன. கட்டமைப்புகளுக்கான நிதி ஆதாரங்களை திரட்டும் வழிமுறைகளை அமைப்பு முறையில் ஒருங்கிணைக்கும் இத்தகைய சிறப்பு முயற்சி ஒரு மாநில அரசால் மேற்கொள்ளப்படுவது நமது நாட்டில் இதுவே முதன்முறையாகும். கட்டமைப்பு மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் மாநிலத்தின் பகுதிகளுக்கிடையே காணப்படும் சமூக பொருளாதார வளர்ச்சியில் உள்ள வேறுபாடுகளை களைந்திட மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி என்ற நிதியத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது. இந்த நிதியம் மூலம் 105 பின்தங்கிய வட்டாரங்களில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த சமச்சீர் வளர்ச்சி என்ற குறிக்கோளை எய்துவதற்காக 230 கோடி ரூபாய் செலவில் 445 திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக எளிதில் செல்ல முடியாத மலைப்பகுதிகளிலும் மிகவும் பின்தங்கிய பகுதிகளிலும் வாழும் மக்களை பயன்பெறச் செய்து முக்கிய சமூக பொருளாதார குறியீடுகளில் உள்ள இடைவெளியை குறைக்க வழி ஏற்பட்டுள்ளது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பெயரில் விருது மற்றும் அவரது பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுவது குறித்த பல்வேறு விவரங்களையும், ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிப்பதற்காக சூறை மீன்பிடி படகுகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க தமிழக அரசு எடுத்து வரும் முயற்சிகள் குறித்த தகவல்களையும் விரிவாக காணலாம். தமிழ்மொழி, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றிற்கு தமிழக அரசு எப்போதுமே உயர் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. முதன்முறையாக இசை மற்றும் கவின் கலைகளுக்கென தனி பல்கலைக்கழகம் ஒன்றை அரசு ஏற்படுத்தியுள்ளது. தகுதி வாய்ந்த அறிஞர்களின் இலக்கிய சாதனைகளை பாராட்டும் வகையில் தமிழ்த்தாய் விருது, கபிலர் விருது, உவேசா விருது, கம்பர் விருது, ஜியு போப் விருது, அம்மா இலக்கிய விருது போன்ற பல விருதுகள் தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளன. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளான ஏப்ரல் திங்கள் 29ஆம் நாளை ஆண்டுதோறும் தமிழ் கவிஞர் தினமாக கொண்டாட இந்த அரசு முடிவெடுத்துள்ளது. நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்த அரசு பல நினைவிடங்களை அமைத்ததோடு பல சிலைகளையும் நிறுவியுள்ளது. அறிவியல், மனிதவியல் மற்றும் மாணவர்கள் நலனில் உயர் பங்களிப்பாற்றிய தமிழகத்தைச் சார்ந்த சாதனையாளர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதை வழங்க தமிழக அரசு முன்வந்துள்ளது பாராட்டத்தக்கது. அவரது பிறந்த நாளான அக்டோபர் திங்கள் 15ஆம் நாள் இளைஞர் எழுச்சி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது சால பொருத்தமானது. ராமேஸ்வரத்தில் அவரது நினைவிடத்தை அமைப்பதற்காக 1.36 ஏக்கர் நிலமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் இறுதி கட்டத்தில் நடந்த போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பாக்காமல் நல்லிணக்கம் குறித்த சர்வதேச தீர்மானங்களையும் உணர்வுகளையும் தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வரும் இலங்கை அரசின் போக்கினை கண்டு உலகெங்கிலும் உள்ள தமிழினம் வெகுண்டெழுந்துள்ளது. இதை தணிக்கும் விதமாக அன்றைய இலங்கை அரசு புரிந்த போர்க்குற்றங்கள்,
ஜெனீவா ஒப்பந்த விதிமீறல்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டுமென ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்த தொடர் முயற்சி நினைவு கூறத்தக்கது. இலங்கை தமிழர்கள் மீது இத்தகைய கடுங்குற்றங்களை புரிந்தவர்கள் உரிய நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நீதியை நிலைநாட்டிட வேண்டுமென்று இன்றைய இலங்கை அரசை மத்திய அரசு தொடர்ந்து வற்புறுத்த வேண்டும். இந்த மாமன்றத்தில் இது குறித்து நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களை மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழர்களுக்கு அவர்களின் நிலங்களை திரும்ப அளித்து அவர்கள் சம வாழ்வுரிமையுடன் கண்ணியமாகவும் அமைதியாகவும் வாழ ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டுமென இலங்கை அரசை வற்புறுத்த வேண்டும். பாக் நீரிணைப்பு பகுதியின் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்து அவர்களின் படகுகளை சிறைப்பிடிக்கும் இலங்கை கடற்படையினரின் செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியவையாகும். இந்த மீனவர்கள் விடுதலையான பின்னரும் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளை விட மறுக்கும் இலங்கையின் போக்கு பாதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு முடிவில்லா துயரத்தை ஏற்படுத்தி வருகிறது. எனவே கச்சத்தீவை மீட்டு நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீண்டும் நிலைநாட்டி இப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டியது நமது கடமையாகும். இப்பிரச்சனையின் முக்கியத்துவத்தினை கருத்தில் கொண்டு வெகு விரைவில் ஒரு இணக்கமான நிரந்தர தீர்வை எட்டிட மத்திய அரசும் இலங்கை அரசும் இணைந்து முயற்சி செய்யும் என நம்புவதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிப்பதற்காக சூறை மீன்பிடி படகுகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க தமிழக அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள ஆளுநர், பாக் நீரிணைப்பு பகுதியில் மீன்பிடிப்பை குறைக்கவும் இதுவரை அதிகம் பயன்படுத்தப்படாத ஆழ்கடல் மீன்வள ஆதாரங்களை பயன்படுத்தும் வகையில் ஆழ்கடல் மீன்பிடித்திறனை விரிவுபடுத்தவும் தமிழக அரசால் கோரப்பட்டுள்ள 1520 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஆழ்கடல் மீன்பிடிப்பு மற்றும் அதற்கு தேவைப்படும் கட்டமைப்பிற்கான மொத்த நிதியுதவியை விரைந்து அளிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள அம்மா அழைப்பு மையம் குறித்த கூடுதல் தகவல்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க முன்மாதிரி மக்கள் நல அரசாக விளங்குவது உட்பட பல்வேறு தகவல்களை சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் கூடுதல் விவரங்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.